பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். பாருங்க, நம்ம செய்கிறது கரெக்டு, நம்ம செய்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, நம்ம நியாயமாக தான் செய்கிறோம், நம்ம பரிசுத்தமாக இருக்கோம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமானபடி 100% கரெக்டாக இருக்கும்னு நம்மளையே குறித்து மேன்மை பாராட்டி பெருமையாக மற்றவங்களோட நான் பெஸ்ட்டு, அவனை விட நான் நல்லா இருக்கேன், அவங்கள விட நான் நல்லா கரெக்டாக தான் எல்லாத்துலேயும் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை குறித்து பெருமையாக ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம அப்படி சிந்திக்கிறதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். பாருங்கள், நம்ம மற்றவங்களோட நான் தான் கரெக்டு பர்ஃபெக்டு அப்படி எண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். பாருங்கள், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் விசுவாச அளவு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து எல்லாரும் அந்த விசுவாச அறிக்கையிட்டு விசுவாசத்தில் உறுதியாக தெரிவித்திருக்கோம். அவர் தான் தேவகுமாரன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் எனக்கு விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து தான் நான் நம்பியிருக்கிறேன். எல்லாரும் விசுவாசத்தில், ஒவ்வொரு பர்சனுக்கும் விசுவாசத்தில் ஒரு அளவு இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விசுவாச அளவின்படியே, அந்த அளவின்படியே தான் அளக்கப்படும். பாருங்கள், இப்போ அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி, தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே ஒவ்வொருக்கு தேவன் பகிர்ந்திருக்கிறார். பாருங்கள், தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளனா எண்ண வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாச அளவை வச்சுருக்காரு. பாருங்கள், அந்த அளவிலே நாம் இருக்கிறோமா? நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி அவங்களுக்கு நான் பரவாயில்ல, நான் பெட்டர் அப்படின்னு நம்மளை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்தி இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். தெளிந்த எண்ணம் உள்ளவனாக இருக்கணும். நம்ம அலப்பல் அடித்து இவங்களுக்கு விட நான் பெட்டர், நான் இவ்வளோ விசுவாசமாக இருக்கேன், நான் இப்படி பண்ணுறேன், ஆண்டவருக்கா இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு என்றது திங்கிங், அந்த திங்கிங் கூட கரெக்டாக இருக்கணும். தெளிந்த எண்ணம் உள்ளவனாக எண்ண வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள், இருதயத்தின் நினைவுகள், அதை தேவன் ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்ம இருதயத்தில் நினைக்கிற எண்ணங்கள் கூட நாம் கரெக்டாக எண்ண வேண்டும். நம்ம மற்றவங்கள ஒரு அற்பமாக நினச்சி, நம்மளை பெரிய உயர்வாக நினச்சி அப்படி ஒருபோதும் எண்ணிவிடவே கூடாது. நம்மளுடைய சிந்தைகள் இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வருமா. அது பாருங்கள், ஒரு நூலாளர் தான் ஆண்டோட கிருபையினால நான் நிற்கிறேன் இப்படின்னு சொல்கிறதுக்கும் எனக்கு நான் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆண்டவருடைய கிருபை, அதனால தான் நான் செய்ய வைக்கிறாரு தேவன், அவருடைய கிருபையினால் என்னை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். நம்மளை உயர்வாக பெருமையாக ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. அதுதான் நம்ம கவனமாக கரெக்டாக இருக்கணும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு விசுவாச அளவை பகிர்ந்து வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு 5 வரணும் ஒன்றா இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தேவைகள், அதோடைய ஒர்க்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொருத்துக்கும் தனித்துவம் இருக்குது. அதுபோல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். நாம் ஒவ்வொருவரும் எங்கோ வாழ்ந்து, எங்கோ பிறந்து, எங்கிருந்தோ
ஓ எவ்வளோ ஒரு கலாச்சாரத்தின் மூலயமா வளர்ந்து தேவனை ஒரு டைமில் தேவனை அறிந்து கொண்டு தேவன் நம்மளை தேடி வந்து அவருடைய பிள்ளையாய் மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாய் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாச அளவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தரும் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி நினைக்கிறதுக்கு காரியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் யூனிக் கேரக்டர் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் விசேஷித்த பாத்திரமாக ஆண்டவர் படைச்சி வச்சுருக்கிறாரு. அப்போ நம்மளை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மளை உயர்வாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நம்ம வந்து விசுவாச அளவில் நாம் வந்து அந்த தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வந்து அந்த கான்சியஸில் கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து நம்ம தகுதியை மீறி பெருசாக ஒருபோதும் எண்ணி விடக்கூடாது. ஆண்டோட கிருபை நம்மளை தாழ்த்தணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று இந்த நாளில் நம்மளோடு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு நாம் ஒருபோதும் நம்மளை பெருமையாய் உயர்த்தாதபடி நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் ஆண்டோட சுத்த கிருபை என்று நம்மளை நாமே தாழ்த்தி இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே ஆகஸ்ட் மாதத்தின் 27ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபைகளை தந்து ஜீவனை தந்து பலனை தந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா ஆண்டவரே. அப்பா, ஒரு புதிய நாளை காண்பதற்கு அப்பா நாங்கள் தகுதி இல்லாத பாத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அப்பா நீர் கொடுத்த தகுதியின்படி, நீர் கொடுத்த கிருபையின்படி இந்த ஒரு புதிய நாளை காணும்படி எங்களுக்கு ஜீவன் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த வேத வசனத்து மூலம் எங்களோட பேசினீர். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்திற்கு ஒரு அளவு வைத்திருக்கீங்க, பகிர்ந்து கொடுத்துருக்கீங்க ஏசப்பா ஆண்டவரே. எங்களை நாங்களே உயர்த்தாதபடிக்கு, மற்றவர்களோடு எங்களை கம்பேர் பண்ணி நாங்கள் பெருமையாக எதுவும் நினைக்காதபடி எப்போதும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய எண்ணங்களிலே சிந்தைகளிலே ஆண்டவரே தாழ்மையாக ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே எங்களை தாங்குகிறது என்று சொல்லி அப்பா எங்களே முழுதுமாக தாழ்த்துகிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா. நீர் குயவன், உம்முடைய கரத்தில் இருக்க களிமண் நாங்கள் ஆண்டவரே. நீர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கும் ஆடுகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு அப்பா காண்பதற்கு ஜீவன் தந்திர நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் சமாதான தேவன், சமாதானமாக எங்களை நீங்கள் வழி நடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உண்மை போல எங்களை மாற்றுவதற்கு நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஷேப்பன் பண்ணி மோல்டப் பண்ணி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் எங்களை அப்பா நீங்கள் மாற்றி கொண்டிருக்கீங்கப்பா. சுபாவத்திலும் செயல்பாடுகளிலும் எல்லா வேலைகளிலும் உண்மை பிரதிபலிக்க அப்பா உண்மையே நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக ஆண்டவரே செயல்படுகிற எல்லா அந்தகாரத்து கிரியைகளை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பா, குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பா அல்லேலூயா, சொந்த பந்தங்கள் மத்தியிலும் வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே சமாதான தேவன், நிறைவான சமாதானத்தை வந்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். உமக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.